ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்த்து வரோம். போன வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய ஓடை அப்படின்ற செய்யுள் பகுதி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 2வது இயரில் இருக்கக்கூடிய கோணக்காத்து பாட்டு அப்படின்ற செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ் நோட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா செய்யுள், எல்லா உரைநடை, எல்லா இலக்கண பகுதிகளுக்குமான வீடியோஸை நம்மளுடைய சேனலில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனல் லிங்க்ல போய் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது இருக்கும். நாம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய வெற்றி படிக்கட்டுகளா எங்களை பயன்படுத்தி சீக்கிரமா உங்களுடைய இலக்கை அடைய ட்ரை பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கோணக்காத்து பாட்டு அப்படின்ற செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புயல் அடிச்சது அப்படின்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஜென்ரல் டேட்டா, தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, ஏதாவது 2 வரிகளை கொடுத்து இந்த வரிகள் எந்த செய்யுள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது 2 வரிகளை கொடுத்து இந்த வரிகளை பாடின ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இந்த மாடல்ல கம்பல்சரியா ஒரு கொஸ்டின் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றதுக்காக இவ்வளவு செய்யுள் வரிகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்யுளை பொறுமையா ஒரு தடவை படிச்சு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஏதாவது சில வரிகள் பார்த்த உடனே உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி இருக்கும், அல்லது பார்த்த உடனே எளிமையான வார்த்தைகள் கொண்டுதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. முதல் 2 வரிகளை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதாவது இந்த செய்யுள் இருக்கக்கூடிய இந்த கோணக்காத்து பாட்டு அப்படின்ற தலைப்பையும் இந்த செய்யுளை ஏற்றின ஆசிரியரான வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்ற 2 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு டைரக்டா இந்த செய்யுளுக்கான விளக்கத்துக்கு வந்துருங்க. இந்த விளக்கத்தை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த விளக்கத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் வந்தா இந்த டைட்டிலுக்கு கீழே தான் வரும், இந்த கான்செப்ட் வந்தா இந்த ஆசிரியர் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நாம சொன்ன கொஸ்டினுக்கு ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சொன்னக்கூடிய மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல செய்யுளை படிங்க. இப்போ இந்த செய்யுளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த செய்யுளை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த செய்யுளை பொறுத்தளவுக்கு ஒரு பொறுத்துவை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செய்யுளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில புயல் அடிக்குது. அந்த புயல் அடிக்கக்கூடிய பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்னென்ன பாதிப்பு நடக்குது அப்படின்றது தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, வாங்கல் அப்படின்ற ஊர்ல அழகா வைக்கப்பட்டிருந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாமே வீணாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, காங்கேய நாட்டுல பருத்தி செடிகள் எல்லாமே சிதைஞ்சு போய் வெறும் குச்சிகளா மாறிடுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா, தொண்டைமான் நாட்டுல மரங்கள் எல்லாமே சின்ன பின்னமா ஒடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, தெத்துக்காடு, அதே சமயத்துல காலப்ப நாயக்கன் பட்டி அப்படின்ற 2 ஊர்கள்லயுமே ஏராளமான ஆடு மாடுகள் இறந்திருக்கு. இந்த 2 ஊர்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்ல தெத்துக்காடு அப்படின்ற பேரும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா காலப்ப நாயக்கன் பட்டி அப்படின்ற பேரும் கொடுக்கலாம். 2ல எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். 2 இடத்துக்குமே ஒரே சம்பவம் தான் நடந்திருக்கு. ஏராளமான ஆடு மாடுகள் இறந்திருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த 4 பாயிண்டையும் பக்கத்துல பொறுத்துக்க மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட் போக வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடவர்கள் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளோட அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறப்போ என்னென்ன அலறிக்கிட்டே ஓடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூ கூ அப்படின்னு அலறிக்கிட்டே ஓடுறதா சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா,
காங்கேய நாடை வந்து அழிவில்லாத காங்கேய நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த கோணக்காத்து பாட்டு அப்படின்ற செய்யுளை பொறுத்தளவுக்கு இங்க அடிக்கக்கூடிய புயல் வந்து எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வரைக்கும் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காட்டுல இருந்து மைசூர் வரைக்கும் வீசுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட், சித்தர்கள் வந்து எந்த மலைப்பகுதியில வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலை பகுதியில வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த மலையை சுத்தியும் புயல் அடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பாதிப்புகள் வந்து ஒரு இடத்துல புயல் ஏற்பட்டதுனால ஏற்பட்டிருக்கு. இதனால மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு பாதிப்புகள் வந்தா எங்களால எப்படி தாங்க முடியும், அதனால இந்த பிரச்சனைகள்ல இருந்து எங்களை காத்தருளுங்க அப்படின்னு எந்த கடவுள்கிட்ட வேண்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக கடவுள்கிட்ட வந்து வேண்டாங்க. இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கோணக்காத்து பாட்டு அப்படின்ற செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு மக்கள் எந்த கடவுள்கிட்ட வேண்டாங்க அப்படின்ற மாதிரி கூட நமக்கு கேள்வி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த செய்யுள் பகுதி எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு நாட்டை பொறுத்தளவுக்கு வெறும் பஞ்சம் ஏற்படக்கூடிய காலங்கள்ல மக்கள் வந்து ரொம்ப துயரங்கள் அனுபவிப்பாங்க இல்லையா, அந்த துயரங்களை வந்து அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்கள் என்னவா பாடி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்மி பாடல்களா பாடி வச்சிருக்காங்க. இந்த கும்மி பாடல்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல்கள் வந்து பேச்சு தமிழ்ல தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த கும்மி பாடல்கள் வந்து பஞ்சத்தை பத்தி குறிப்பிடுறதுனால இத வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோணக்காத்து பாட்டு அப்படின்ற செய்யுள் பகுதி பார்த்தோம் இல்லையா, இந்த பாட்டு வந்து காத்து நொண்டி சிந்து அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூலை இயற்றினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள் இயற்றின இந்த பாடல்கள் மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் ஒரு தொகுப்பா எந்த நூல்ல தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூல்ல வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூலை தொகுத்தவங்க யாருன்னா புலவர் சே ராசு அவர்கள். இதுல இருக்கக்கூடிய இந்த இயற்றியவர் தொகுத்தவர் அப்படின்ற ரெண்டுக்குமே வேற வேற மீனிங், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இயற்றியவர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவங்களுடைய கற்பனைக்கு ஏத்தாப்புல ஒரு புதிய செய்யுளையோ ஒரு புதிய நூலையோ உருவாக்குறது தான் இயற்றுதல் அப்படின்னு அர்த்தம். தொகுத்தல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய கற்பனைக்கு தக்கன எழுதி வச்ச கருத்துக்களை வந்து அந்த கருத்துக்களோட ஆழத்துக்கு தக்கன முன்பின்னாக மாத்தி ஒரு மொத்த தொகுப்பா உருவாக்குறவங்களுக்கு பேரு தான் தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பஞ்சகும்மிகள் அப்படின்ற நூலை தொகுத்தவங்க யாருன்னா புலவர் சே ராசு அவர்கள். அதே சமயத்துல காத்து நொண்டி சிந்து அப்படின்ற நூலை இயற்றினவங்க யாருன்னா வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த செய்யுள் இருக்கக்கூடிய பொறுத்துக்க பார்க்க போறோம். கெடி கலங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக வருந்தி அப்படின்னு அர்த்தம். சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக அர்த்தம். சேகரம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா விண்ணம் அப்படின்னா சேதம்னு அர்த்தம். வாகு அப்படின்னா சரியாக அர்த்தம். மெத்த அப்படின்னா மிகவும் அர்த்தம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், காங்கேய நாடு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 24 நாடுகள்ல ஒரு பிளேஸ் தான் இந்த காங்கேய நாடு. அதுக்கப்புறமா முகில்னா மேகம், காலன்னா யமன் அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்னேடு பார்க்க போறோம். வானத்துல கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். முகில் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முறையான உடற்பயிற்சி செய்யறதுனாலையும் கரெக்டான உணவை எடுத்துக்கிறதுனாலையும் யாரை ஓட்ட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலனை ஓட்டி விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது காலன் அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம். நம்ம முறையா உடற்பயிற்சி செய்யறதுனாலையும் கரெக்டான உணவை சாப்பிட்றதுனாலையும் நம்மளுடைய ஆயுளை வந்து கூட்டிக்கிடலாம் அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்ததங்கே அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே அப்படின்னு பிரியும். அதுக்கடுத்து செத்திறந்த அப்படின்ற வார்த்தையை பிரித்து எழுதணும் அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த அப்படின்னு பிரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா பருத்தி எல்லாம் அப்படின்னு சேரும். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விழுந்ததங்கே அப்படின்ற வார்த்தையும் செத்திறந்த அப்படின்ற 2 வார்த்தைகளும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற இலக்கண விதிப்படியும்
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற 2 இலக்கண விதிகளின்படி தான் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா பருத்தி எல்லாம் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐவழி யவ்வும் அப்படின்ற உடம்படுமை விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற இலக்கண விதிப்படியும் சேர்ந்திருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த விதிகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தை எந்த விதிகளின்படி சேர்ந்திருக்கு அப்படின்ற கொஸ்டின் வந்து அடிக்கடி கம்பல்சரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம சொன்ன விதிகளுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை நம்ம சொன்ன இலக்கண விதிகளுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல வரக்கூடிய பிளேலிஸ்ட வந்து ஓபன் பண்ணுங்க. அதுல வந்து இலக்கண விதிகளை வந்து ரொம்ப அடிமட்ட பேசிக்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறது 1000 பேர்ல இருந்து 1500 பேரை முந்துறதுக்கு சமம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பேசிக்கா தெரியும். அந்த ஒரு கொஸ்டின் தான் உங்க கண்ணு முன்னாடி இப்ப இருக்கு. இந்த இலக்கண விதிகளை வந்து எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். எந்த வார்த்தைகள் கொடுத்தாலும் உங்களால ஷார்ப்பா ஆன்சர் அடிக்க முடியும். அந்த அளவுக்கு அதற்கான விளக்கம் வந்து அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.